மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு நோய்களுக்காக இல்லை, நோயே வராம நம்ம பாதுகாக்கணும்னா, அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்கு நம்ம போகாம இருக்கணும்னா, டாக்டர்கிட்டயே போகக்கூடாதுங்க அப்படின்னு நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா கடைசியில ஒரு நோய் வந்தா கூட அதுக்கும் போய் காமிக்காம இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? நீங்க ஆரோக்கியமா இருக்கப்படும் பொழுதே நான் என்னோட லைஃப் டைம் வந்து டாக்டர்கிட்டயே போகக்கூடாதுங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நோய் வந்த பிறகு வச்சுக்கூடாது. ஓகேங்களா? நோய் வந்த பிறகு நீங்க டாக்டரோட அந்த கன்சல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இலக்கு வச்சுக்கலாம். பெட்டர். அப்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள், ஓகேங்களா, ஆமா, டாக்டரே பார்க்காம அவங்க லைஃப் டைம் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணலாங்க? ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ்ங்க. இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா போதுங்க, நீங்கள் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே நமக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ரைட். என்ன ஜூஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது நோய் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் எப்பவுமே நம்ம அந்த அடிப்படை காரணங்களை தான் நம்ம வந்து களையணும். சரிங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு நோய் வந்தாலும் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சே முதல்ல நீங்கள் அடிப்படை காரணத்தை கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, ஒரு டயபெட்டிக் வருது. அப்போ டயபெட்டிக்கில் அந்த இன்சுலினை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெடிசனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், அதாவது மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது அல்சரை ஏற்படுத்திச்சுன்னா, ஓகேங்களா, அப்போ அல்சர் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு மாத்திரையும். இப்படி தான் நம்ம எல்லா மாத்திரைகளுமே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ புரிஞ்சுக்கிங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம முதல்ல குறையாம பார்த்துக்கணும் நம்ம உடம்புக்குள்ள. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் போன்ற பிரச்சனைகளும் நம்ம வராமல் பார்த்துக்கணும். அதாவது வெப்ப தாக்கம், நம்ம உடம்புக்குள்ள வெப்ப தாக்கம், குறிப்பா உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வெப்ப தாக்கம், இதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆமாம். எண்டோகிரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நம்ம வராமல் பாதுகாத்துக்கணும். ஓகே? எண்டோகிரைன், ஏன்னா இன்னைக்கு ப்ராப்ளங்கள்லாம் அதில் தான், அங்கே தான் வந்து நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போ எண்டோகிரைன் பிரச்சனைகளும் நமக்கு வராமல் பாதுகாக்கணும். ஓகேங்களா? ஆமாம். லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். என்னதான் நீங்கள் வந்து மாத்திரைகள் எடுத்து சரி பண்ணிக்கிட்டாலும், அல்லது ஒரு சாப்பாட்டில் சரி பண்ணிக்கிட்டாலும், ஜூஸில் சரி பண்ணிக்கிட்டாலும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரைட். அப்போ நாம் இதுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாம் கலவையாக செய்யப்பட்ட ஒரு ஜூஸ் ஒன்று டெய்லி எடுத்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய உடம்பு சூப்பராக ஆரோக்கியமாக இருங்க. அதை பற்றி தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். அப்போ அவங்க வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய கல்லீரல் அப்படின்ற ஒரு தாங்க மருத்துவர். உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கல்லீரல்ன்ற மருத்துவரை சூப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனாலதான் இந்த பதிவோட துவக்கத்துல அப்படி துவங்கினேன். மருத்துவரையே பார்க்காம நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா, உங்க உடலின் மருத்துவரான கல்லீரலை பலப்படுத்துங்கள். வெளியில இருக்கக்கூடிய மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ உடலின் மருத்துவரான கல்லீரலை எப்படிங்க பலப்படுத்துறது, கல்லீரலை எப்படிங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தாங்க ஒரு ஜூஸ். இந்த கல்லீரலை எப்பவும் சூப்பராக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஜூஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆமாம். ஏன்னா லிவர் சரியா இருந்தால் உள்ளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை அவரே சரி பண்ணிக்குவார். எப்படின்னா, உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்குன்னு சொல்றோம்ல, உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற சிஸ்டத்தோட ஹெட் வந்து லிவர் தான். அவர் தான் மேட்டர். சரிங்களா? அப்போ லிவர் நம்ம சரியா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவரையும் பார்க்க தேவையில்லை. ஓகே, ரைட்டு. என்ன பண்ணலாங்க? ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிவருக்குனாலே கீழா நெல்லி தாங்க. ஓகே, ஆமாம், லிவருக்குனாலே கீழா நெல்லி தான். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி இலை, ஓகேங்களா, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா தலை, ஓகேங்களா, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆமாம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். ஓகே, நெல்லிக்காய் ஒரு நல்ல பெருநெல்லி ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, ஆமாம். கிரீன் ஆப்பிள் கிடைச்சதுன்னா கிரீன் ஆப்பிள் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், பெட்டர். ஓகேங்களா? கிரீன் ஆப்பிள் பயன்படுத்திக்கலாம் இதோட சேர்த்து. அல்லது பெருநெல்லி மட்டுமே கூட போதும் தான். இது கூட பாதாம் பருப்பு, ஓகேங்களா, ஒரு ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்துக்கங்களேன். ஓகேங்களா? ஆமாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆமாம், எடுத்துக்கங்க. பாதாம் பருப்பு எடுத்துக்கங்க. அதுபோல் இஞ்சி, வேணா இஞ்சி ஒரு ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது ஒரு இன்ச் அளவு கட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒரு இன்ச் அளவுக்கு வந்து ஒரு இஞ்சி பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கங்க. ஓகேங்களா? இதை அப்படியே வந்து ஜூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த ஃப்ளேவர், இந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும்னா என்னன்னா பிஸ்தா பருப்பு. ஓகேங்களா? பிஸ்தா பருப்பு கொஞ்சம்,
கருப்பு திராட்சை கொஞ்சம், ஓகேங்களா. கருப்பு திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் மட்டும் கருப்பு திராட்சையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு அத்திப்பழம், ஓகேங்களா, ஒரு 2 அத்திப்பழம் உள்ளே போட்டுருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அத்திப்பழத்தையும் கருப்பு திராட்சையை மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா சுகர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏறின மாதிரி காமிக்கலாம். பயப்பட தேவையில்லை, அப்படி இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். கருப்பு திராட்சையும் அத்திப்பழத்தையும் மட்டும் டயபெட்டிக் பேஷண்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது மருத்துவரையே பார்க்காம இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொடுங்க, ஓகேங்களா. அவ்வளோதாங்க. அப்போ அத்திப்பழம், கருப்பு திராட்சை, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா தலை, கீழாநெல்லி இலை கொஞ்சம், அவ்வளோதாங்க, ஓகேங்களா. இதை மட்டும் அப்படியே ஒரு ஜூஸ் பண்ணுங்க. ஒரு ஜூஸ் பண்ணீங்கன்னா கீழாநெல்லின்றது கொஞ்சம் கசக்கும், ஆனால் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டீங்க பார்த்தீங்களா, இது வந்து கீர், கீழாநெல்லி கீர் இந்த ஜூஸுக்கு பேர், அவ்வளோதாங்க. இந்த கீழாநெல்லி கீரை டெய்லி காலையில் ஒரு டைம் சாப்பிடுவாங்க. இது டெய்லி காலையில் எடுத்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் அதை எந்த நேரத்துலையும் எடுக்கலாமா, எல்லா பேரும் சாப்பிடலாமா, சின்ன குழந்தைங்க முத கொண்டு சாப்பிடலாமா, சாப்பிடலாம், ஓகேனா, எடுத்துக்கலாம். பொதுவாக கீழாநெல்லியை 48 நாளைக்கு தான் நம்ம வந்து சாப்பிட சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து எடுக்கப்படும் பொழுது நீங்கள் தாராளமாக டெய்லி சாப்பிடலாம். ஏன்னா இதோட அளவு ரொம்ப கம்மியாயிரும், மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகமாயிரும், ஓகேங்களா. ஆமாம், டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த ஜூஸை தினந்தோறும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய கல்லீரல் பலமாகும், உங்களுடைய ரத்த ஓட்ட மண்டலம் சீராகும், உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு குறையவே குறையாது. ஏன்னா அதுக்குள்ள கருப்பு திராட்சை, அத்திப்பழம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் அளவு குறையவே குறையாது. இந்த ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சு ரத்த ஓட்டம் குறைஞ்சாதான் உங்களுக்கான சர்க்குலேஷன் ப்ராப்ளம்ன்றது ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிளட்டு குறைஞ்சி போச்சு, பிளட்டு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வருதுல்ல, அது கூட வராதுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் சேர்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இது குறிப்பாக உங்களுக்கு எண்டோக்ரைன் பிரச்சனைகளை வரவிடாமல் பாதுகாத்துக்கிறோம். புரோட்டீன் சத்து நமக்கு வந்து நல்லா கிடைச்சிரும், மினரல்ஸ் நல்லா கிடைச்சிரும், ஓகேங்களா. அப்போ இன்னொரு விஷயம், செக்ஸுவல் ரீதியான பிரச்சனைகளும் வராமல் தடுத்துரும், ஓகேங்களா. இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ அதுவும் வராமல் தடுத்துரும். அப்போ அவங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே இப்படியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எதற்காக நம்ம போயிட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்குன்னு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், தேவையில்லை, ஓகேங்களா. ஆமாம், அதுபோல் புதினா, உங்களுடைய புதினாவும் இஞ்சியும் உங்களுடைய ரத்தத்தில் அமிலத்தன்மையை குறைச்சி காரத்தன்மையை அதிகமாக்கும். இன்னைக்கு டிசீஸ் வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பிஹெச் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும், சரிங்களா, காரத்தன்மை கம்மியாக இருக்கும். அதாவது 80-20 அப்படின்பாங்க. ஆமாம், 80% வந்து அமிலத்தன்மையும் 20% காரத்தன்மையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் நார்மல் எது, 80% காரத்தன்மையும், ஓகேங்களா, 20% அமிலத்தன்மையும் இருக்கணும், இதுதான் நார்மல். ஆமாம், இப்போ உங்களுடைய குழந்தைக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அப்படியே தலைகீழ மாறி இருக்கும். அப்போ நீங்கள் இவங்களை இப்போ இருந்தே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க உங்கள் வயசுக்கு வரப்படும் பொழுதும் இதே ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். அதுதாங்க இந்த வேலை பண்ணும். இந்த ஜூஸ் உங்களுடைய பிஹெச் வேல்யூவை நார்மலே வச்சுக்கணும், ஓகேங்களா. ஆமாம், விட்டமின்ஸ் மினரல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது, எண்டோக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது, ஓகே. இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய குழந்தைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ் படி பார்க்கணுன்னாலும் ஃபுல் பாடி செக்கப் போட்டு எடுத்து பார்த்துக்குங்க. திரும்பவும் நீங்கள் அப்படியே இதை ரெகுலராக கொண்டு போயிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து எடுத்து பாருங்கள், எல்லாமே நார்மல்னு வரும். அவர்களுடைய எலும்பு மண்டலம் பலப்படும், நரம்பு மண்டலம் பலப்படும், அப்படி ஒரு அற்புதமான விஷயம் பண்ணும். தூக்கம் நல்லா வரும், படிக்கிறதுல நல்ல ஷார்ப்பாக இது பண்ணுவாங்க, அவங்களுடைய ஞாபக சக்தி கூடும். இதோட கொஞ்சம் அக்ரூட் பருப்பையும் சேர்த்துக்குங்க, ஓகேங்களா, வால்நட் சேர்த்துக்குங்க, ஓகேங்களா. இன்னும் சொல்லணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வல்லாரைக்கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுடைய குழந்தைக்கு ஞாபக சக்தியும் கூடணும், நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த மாதிரி வந்து அக்ரூட்டும், ஓகேங்களா, வல்லாரையும் சேர்த்துக்கங்க, அவ்வளோதான், சூப்பர், ஓகேங்களா. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களுடைய குழந்தைகளை, ஓகேங்களா, உடலின் மருத்துவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி வளங்க. உடலின் மருத்துவரை நீ சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா நீ எந்த ஒரு மருத்துவரையும் லைஃப் டைம் நாட மாட்ட அப்படின்றத உங்களுக்கு சொல்லி வளங்க. இல்லைன்னா நான் இந்த நோய்க்காக டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு இது நோய் வந்தா இந்தையே டாக்டரை பார்த்துக்க அப்படின்னு சொல்ற மாதிரி காப்பி பண்ணாதீங்க உங்களுக்கு, ஓகே. அதனால எந்த ஒரு மருத்துவரிடம் போகாமல் உடலின் மருத்துவரை நீங்கள் ஆரோக்கியப்படுத்தி உங்கள் உடலை ஆரோக்கியப்படுத்த
வாழ்த்துக்கள். இது கடந்த 14 வருட கால என்னோட அனுபவத்துல இதுல இருந்து ஒரு சின்ன விஷயம்தான். இந்த ஜூஸை மட்டும் ரெகுலரா ஒருத்தரை ஃபாலோ பண்ணாங்கன்னா சூப்பரா ஆரோக்கியமாயிடலாம்னு சொல்லிட்டு பல பேருக்கு கொடுத்துருந்தோம். அவங்களுடைய குழந்தைகளுக்கு குறிப்பா, அதாவது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம், உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அந்த குழந்தைகள்லாம் அடுத்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டே வரல. ஏன் அப்படின்னா, எப்போ செக் பண்ணாலும் எல்லாமே நார்மலாக தான் சார் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க வருஷம் ஒரு மெடிக்கல் செக் எடுக்கிறவங்க என்னோட குழந்தைங்கள்லாம் பாருங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க இந்த ஜூஸை டெய்லி எடுங்க. ஆரோக்கியம் அடையலாம். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.